காலை உணவு திட்டம் குழந்தைகளின் கவனம், நினைவாற்றல் மற்றும் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நன்கு ஊட்டமளிக்கப்பட்ட குழந்தை பள்ளியில் சிறப்பாக செயல்படுகிறது. இது நீண்டகால சமூக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சாராய ஆலை அதிபர்கள் ஆட்சியில் இருந்தால் சாராய விற்பனையில் 1000 கோடி ஊழல் நடக்கத்தான் செய்யும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை 3 வழித்தடங்களில் செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டது. பூந்தமல்லி போரூர் வரையிலான 9 கிலோமீட்டர் வழித்தடத்தில் 90% பணிகள் முடிந்த நிலையில் சோதனை ஓட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் மின்வயர்கள் அறுந்து விழுந்ததால் சோதனை ஓட்டம் தாமதமாகும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ரயிலின் அபாயச் சங்கிலியில் பயணி ஒருவர் பையை தொங்கவிட்டதால் சென்னை கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் 45 நிமிடங்களுக்கு மேலாக ரயில் நிறுத்தப்பட்டது. இதனால் ரயில் பயணிகள் வெளியே ரயில்வே கேட்டில் நின்றிருந்த நூற்றுக்கணக்கானோர் அவதியடைந்தனர். ரஷ்யாவின் சரடு விமானப்படை தளத்தை குறிவைத்து உக்ரைன் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். 132 ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டதாகவும் போர் நிறுத்த முடிவை தடுக்க உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. போதை மருந்து, உளவு மற்றும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் சிக்குவோருக்கு சீனாவில் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. போதை மருந்து பிரச்சினையில் இந்த ஆண்டு கைதான கனடாவைச் சேர்ந்த 4 பேருக்கு சீனா மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளதாக கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் மெலனி ஜோலி கூறியுள்ளார். அறம் படத்திற்காக திராவிடர் கழகம் எனக்கு வழங்கிய பெரியார் விருதை திருப்பி அளிக்கிறேன் என இயக்குனர் கோபி நயினார் அறிவித்துள்ளார். இவருக்கு எதிராக திமுக ஆதரவாளர்கள் இணையத்தில் விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த முடிவு எடுத்துள்ளார். திரைப்படத்துறை மற்றும் சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்புக்காக நடிகர் சிரஞ்சீவிக்கு பிரிட்டன் பார்லிமெண்டில் வைத்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இவ்விருதை பிரிட்ஜ் இந்தியா என்ற தன்னார்வ அமைப்பு வழங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் கங்கலூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட பிஜாப்பூர் தந்தேவாடா எல்லையில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தேடுதல் வேட்டையில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 22 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பதற்றத்தை தணிக்க சம்பவம் நடந்த இடத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மோடி அரசு நக்சலைட்டுகளுக்கு எதிராக இரக்கமற்ற அணுகுமுறையுடன் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். நக்சலைட்டுகளுக்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையை மோடி அரசு பின்பற்றுகிறது. அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நாடு நக்சலைட்டுகளிலிருந்து விடுபடும் எனவும் தெரிவித்தார். 2004ஆம் ஆண்டில் தமிழகத்தின் கொலை குற்றம் 6.8% குறைந்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கித் தருவதில் திமுக அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் 200க்கும் மேற்பட்ட சத்திர பதிவேடு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தரப்பட்டு உள்ளதாகவும் சட்டசபையில் ஸ்டாலின் பேசினார். தமிழகத்தில் நடைபெறும் கொலை, கொள்ளை போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை தடுத்து நிறுத்தாமல் திமுக அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவராக நான் அளிக்கும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் திசை திருப்பும் நோக்கில் முதல்வர் செயல்படுகிறார். கொலைகளை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கைகளை திமுக அரசு எடுத்துள்ளது என்பதற்கு முதல்வர் பதிலளிக்கவில்லை எனவும் விமர்சித்தார். தங்கம், வெள்ளி விலை நிலவரத்தைப் போல தமிழகத்தில் கொலை நிலவரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் அவல நிலை வந்துவிடக் கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தினந்தோறும் கொலை பட்டியல் வெளியாகி வருவதே திமுக அரசின் சாதனை. மக்களின் பாதுகாப்பில் விளையாடக்கூடாது. குற்றம் நடக்காமல் பார்ப்பதுதான் அரசின் கடமை. முந்தைய ஆட்சியுடன் ஒப்பிட்டு பேசுவது முறையல்ல என்றும் இபிஎஸ் கூறினார். தமிழகத்தில் பல பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழும் நிலையில் இருக்கின்றன. பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தில் எத்தனை வகுப்பறைகள் கட்டப்பட்டன என்பது குறித்து வெள்ளை அறிக்கையை திமுக அரசு வெளியிட வேண்டும் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே பள்ளி கட்டிடம் இல்லாமல் மரத்தடியில் வகுப்புகள் செயல்படுவதாகவும் விமர்சித்தார். கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்ற அரசியல் கட்சிகளுக்கு எதிரான தீர்ப்பு சம்பந்தமாக மாநில அரசை சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்திருக்கலாம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அதைவிடுத்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் பொது இடங்களில் உள்ள திமுக கொடிக்கம்பங்களை அகற்றுமாறு கட்சியினருக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு எங்களை இக்கட்டான நிலைக்கு தள்ளியிருக்கிறது என்றும் கூறியுள்ளார். சட்டசபையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொண்டது வேதனை அளிக்கிறது. எனவே அவர் மீது சபாநாயகர் அப்பாவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். ஒருமையில் பேசியது மற்றும் அமைச்சர்களை கைநீட்டி பேசியதை குறிப்பிட்டு நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் பரிந்துரைத்துள்ளார். சட்டசபையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேசியதை ஏற்க முடியாது. அவர் தனது தவறை திருத்திக் கொள்ள வேண்டும்.
இதுபோல் இனிமேல் யாராவது நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் வேல்முருகனின் பேச்சும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. பாரதிய ஜனதாவின் ஆள்பிடிக்கும் ஃபார்முலா தமிழகத்தில் எடுபடாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். முதுகெலும்பில்லாத கோழைகள் வேண்டுமானால் பாரதிய ஜனதாவின் சித்து விளையாட்டிற்கு பயந்து அவர்களை ஆதரித்து அடிபணியலாம், ஆனால் திமுகவில் துரும்பளவு கூட அசைக்க முடியாது என தெரிவித்தார். தமிழகத்தில் பால் உற்பத்தியாளர்களும் ஏழை, வாங்கி பருகும் மக்களும் ஏழை. எனவே தனியார் பால் விலையை உயர்த்தினாலும் பால் விலையை உயர்த்தும் எண்ணம் தமிழக அரசிற்கு இல்லை என சட்டசபையில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறினார். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களில் வைக்கப்படும் முதல்வர் ஸ்டாலினின் படம் 5000 டாஸ்மாக் கடைகளில் வைக்கப்படாதது ஏன் என பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் கேள்வி எழுப்பினார். கழக கண்மணிகளும் அரசு அதிகாரிகளும் மறந்த ஒரு விஷயத்தை பாஜக முன்னெடுத்து செய்யும்போது அதை ஆதரிக்காமல் ஸ்டாலின் அச்சப்படுகிறார், கவலைப்படுகிறார், கைது செய்கிறார் என கேலி செய்தார். முன்னாள் போக்குவரத்து அமைச்சரும் தற்போது டாஸ்மாக் அமைச்சராக இருப்பவர் ஓடுவதிலும் கமிஷன் அடிப்பார், சரக்கு போடுவதிலும் கமிஷன் அடித்து கொடுப்பார் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். முதல்வர் ஸ்டாலின் சட்டத்தை மாற்றாமல், சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல், சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றும் தெரிவித்தார். டாஸ்மாக் ஊழலுக்கு முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுப்பேற்க வேண்டும் என அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் கூறினார். டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கேட்டு ஹைகோர்ட்டை நாடியது வெட்கமாக இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். காசாவில் இப்போது நிலவும் சூழல் எங்களை கவலையடைய செய்துள்ளது. அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என இந்தியா தெரிவித்துள்ளது. ஹமாஸ் பிடியில் இஸ்ரேலைச் சேர்ந்த 59 அப்பாவி மக்கள் பிணை கைதிகளாக உள்ளனர். அவர்களைத்தான் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. அமைச்சர் பெரியசாமி மீதான லஞ்ச ஒழிப்பு வழக்கை விரைந்து முடிக்குமாறு சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். இதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் அமைச்சர் பெரியசாமி மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்ய 4 வார காலம் அவகாசம் வழங்கியுள்ளனர். மிக அதிக வயதான ஓய்வூதியதாரர்களுக்கு உடல்நிலையை கருத்தில் கொண்டு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். இந்த வயதை எட்டியதும் தானாகவே கூடுதல் பென்ஷனை வங்கிகள் வழங்க துவங்கிவிடும் என்றும் கூறியுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற கையெழுத்து இயக்கத்தை தமிழக பாஜகவினர் துவங்கியுள்ளனர். நேற்று வரை 20,33,000 பேரிடம் கையெழுத்துகள் பெறப்பட்டுள்ளன. அதில் 7,12,000 பேர் இணையதளம் வாயிலாகவும் 13,21,000 பேர் நேரடியாகவும் கையெழுத்திட்டுள்ளனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னிலை மறந்து தரம் தாழ்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பற்றி பேசியது கண்டிக்கத்தக்கது என அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலத்தில் இதுபோன்று பேசாமல் இருப்பது அண்ணாமலைக்கும் நல்லது, அவர் பதவிக்கும் நல்லது என்று கூறினார். அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள 3274 டிரைவர், கண்டக்டர் பணியிடங்களுக்கு நாளை முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை www.arasubus.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்கு தகுதியாக குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கௌதம், விநாயகம், ராஜேஷ், செல்வம், சந்தோஷ் ஆகிய 45 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா, ஒரு பைக், 9 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. முக்கிய நபரான ராஜசேகர் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் விளார் சாலையைச் சேர்ந்தவர் பத்மநாபன், வயது 59. திமுக நிர்வாகி கிருஷ்ணமூர்த்தி என்பவரின் மதுபான பாரை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வந்தார். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. காயமடைந்த பத்மநாபன் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். கிருஷ்ணமூர்த்தியை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவான முத்துக்குமார், பாஸ்கரை தேடுகின்றனர். கனடா மிகவும் மோசமான நாடுகளில் ஒன்றாகும். அவர்களின் ஆற்றல் எங்களுக்கு தேவையில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஒட்டிய ஷம்பு எல்லைப் பகுதியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கிய விவசாய தலைவர்களான ஜெகஜீத் சிங் தல்வேவால், சர்வன் சிங் பாந்தர் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதனால் எல்லைப் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஷம்பு எல்லையில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.
இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட மயிலாடுதுறை, நாகை, காரைக்காலைச் சேர்ந்த 13 மீனவர்கள் சென்னை வந்தனர். இலங்கை கடற்படை துப்பாக்கியால் சுட்டதில் காலில் குண்டு காயமடைந்ததால் காரைக்கால் மீனவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். உத்திரமேரூர் அருகே 100 ஆண்டுகள் பழமையான ஒரு புளிய மரத்தில் ஆயிரக்கணக்கான வௌவால்கள் வசிப்பதை சுற்றுப்புற கிராம மக்கள் அதிசயமாக பார்த்து ரசித்து செல்கின்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 66,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 8,310 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 114 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பொன்னேரி, கவரைப்பேட்டை இடையே தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக இன்று 18 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் வசதிக்காக சென்ட்ரல், பொன்னேரி, மீஞ்சூர், எண்ணூர் இடையே 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து படுகொலைகள் நடப்பதால் தமிழகத்தில் சட்டவிரோத ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போய்விட்டது. இந்த நிலை நீடித்தால் வன்முறையில் முதன்மை மாநிலமாக தமிழகம்தான் என்ற பெருமையை திமுக அரசு விரைவில் தேடித்தரும் எனவும் தெரிவித்தார். மத்திய பாஜக அரசு கொண்டுவரக்கூடிய அழிவு திட்டங்களுக்கு அனுமதி வழங்கி துணையாய் செயல்பட்டு வருகிறது என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பாஜகவும் திமுகவும் இயற்கைக்கு எதிரான முதலாளித்துவ கோட்பாட்டில் ஒரே அணியாய் நிற்கின்றன என்றும் கூறியுள்ளார். சென்னையில் 14, 15, 16 ஆகிய மண்டல பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் 26ஆம் தேதி வரை குடிநீர் நிறுத்தம் செய்யப்படுவதாக சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் முன்னெச்சரிக்கைக்காக போதுமான அளவு குடிநீரை சேமித்து வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஆந்திராவைச் சேர்ந்தவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் சாதுக்கள் மூலம் கஞ்சா வாங்கியது தெரியவந்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் 10 சவரன் நகை, லேப்டாப், 50,000 ரூபாய் திருடிய வழக்கில் ஸ்டீபன் என்பவர் கைது செய்யப்பட்டார். திருடப்பட்ட நகைகளை சித்தாலப்பாடி சாலை ஓரம் முட்புதரில் பதுக்கி வைத்துள்ளார். இடத்தை காட்ட சென்றபோது போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு ஸ்டீபன் தப்ப முயன்றார். சுதாரித்துக் கொண்ட இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் ஸ்டீபன் கால் முட்டியில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தார். கோவை மாவட்டம் தடாகம் அடுத்த தாலியூருக்குள் புகுந்த ஒற்றை யானை பழனிசாமி என்பவரின் வாழை தோட்டத்திற்குள் புகுந்து வாழை மரங்களை சேதப்படுத்தியது. தொடர்ந்து அதே பகுதியில் மற்றொருவரின் வீட்டின் காம்பவுண்டிற்குள் தும்பிக்கையை விட்டு உணவு தேடியது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி யானைகளை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டவும் ரோந்து பணியை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் கிராமத்தினர் வனத்துறையிடம் கோரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க தீட்டப்பட்ட சதி முறியடிக்கப்பட்டுள்ளது. இரணியல் வழியாக வந்த பரசுராம் எக்ஸ்பிரஸ் ரயிலின் லோகோ பைலட் தண்டவாளத்தில் கற்கள் இருப்பதை பார்த்து ரயிலை நிறுத்தினார். பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கற்கள் அகற்றப்பட்ட பின் சுமார் அரை மணி நேரம் தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்றது. ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த நாகப்பாம்பை பிடிக்கச் சென்ற பாம்பு பிடி வீரர் சந்தோஷை நாகப்பாம்பு சீண்டியது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சந்தோஷ் சிகிச்சை பலன் இன்றி இறந்தார். 20 ஆண்டுகளாக பாம்பு பிடித்து வந்த சந்தோஷ் பாம்பு கடித்து இறந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மாற்றுத்திறனாளிகளுக்கான 1200 பணியிடங்களை நிரப்ப சிறப்பு தேர்வு நடத்துவது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளார். நடந்து வரும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்குள்ளாக தேர்வு தேதியை அறிவிக்க வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னை ஐஐடியில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை என்பது ஆர்டிஐ மூலம் அம்பலமாகியுள்ளது. ஐஐடி அளித்த பதிலில் எஸ்சி 15%, எஸ்டி 7.5%, ஓபிசி 27% ஆகிய மத்திய அரசின் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுவதாக ஐஐடி தகவல் தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்கள் ஆண்டுக்கு 15 சமையல் சிலிண்டர் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 15 சிலிண்டர் பெற்றவர்கள் அதற்கு மேல் தேவைப்பட்டால் அதற்கான உரிய காரணத்தை கடிதமாக தந்த பின் சிலிண்டர்களை பெறலாம் எனவும் அறிவித்துள்ளது. சூலூர் தொகுதியில் உள்ள மத்திகிரி வேலாயுதசாமி கோயிலுக்கு 1 கோடி ரூபாயில் திருமண மண்டபம் கட்டப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கோவை சூலூர் வைத்தீஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகம் மே மாதம் நடைபெறும் என்றார். மாநகராட்சி பகுதிகளில் மேல்நிலை கம்பிகள் புதைவட கம்பிகளாக மாற்றும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. படிப்படியாக நகராட்சி, பேரூராட்சி தேவைப்படும் இடங்களில் புதைவட கம்பிகள் பதிக்கப்படும் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பார்லிமெண்டில் விவாதிக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து 2வது நாளாக தமிழக எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். குறைக்காதே குறைக்காதே தொகுதிகளை குறைக்காதே என முழக்கமிட்டபடி பார்லிமெண்ட் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து தளத்திலும் திமுக அரசு தோல்வியடைந்துள்ளது. இனியும் பொறுத்துக்கொள்ள மக்கள் தயாராக இல்லை.
திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப தமிழக மக்கள் தயாராக உள்ளனர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கூறியுள்ளார். அனைத்துக் கட்சி கூட்டம் என்ற பெயரில் மக்களை திசை திருப்புகின்றனர். ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் கொலை நடைபெறும் காலமாக தமிழகம் மாறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதில் காவல்துறை படுதோல்வி அடைந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். தமிழக சட்டப்பேரவையில் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் கடந்த 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதன் மீதான விவாதம் இன்றுடன் நிறைவடைந்தது. தமிழகத்தில் கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 3 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விஷ சாராய வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர் கலால் ஆய்வாளர்கள் கவிதா, பாண்டி செல்வி சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் விருத்தாச்சலம் ஆய்வாளராக கவிதா, கடலூர் மங்களம்பேட்டை ஆய்வாளராக பாண்டிச்செல்வி நியமிக்கப்பட்டுள்ளனர். இன்று உலக சிட்டுக்குருவி தினம். காரைக்குடியைச் சேர்ந்த தனியார் பஸ் டிரைவர் நாச்சியப்பன் 100க்கும் மேற்பட்ட சிட்டுக்குருவிகளுக்கு 6 ஆண்டுகளாக தண்ணீர் உணவளித்து வருகிறார். அவரது மனைவியும் அவருக்கு உதவியாக குருவிகளை பாதுகாத்து வருகிறார். இந்த தம்பதியினரின் செயலை மக்கள் பாராட்டி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா நடைபெற்றது. 60க்கும் மேற்பட்ட படைப்புகளை செய்தனர். அதில் குறிப்பாக காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரித்தல், மழைநீர் சேகரிப்பு, இரவு பகல் தோன்றுதல் போன்றவை சிறப்பு பெற்றன. உணவுத் திருவிழாவில் முளைக்கட்டிய தானிய வகைகள், கடல்வாழ் உணவுகள், இயற்கை உணவுகள், கீரை வகைகள், பழங்கள், காய்கறிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. ஓய்வு பெற்ற SI ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் நேற்று ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து நெல்லை மாநகர காவல் உதவி கமிஷனராக இருந்த செந்தில்குமாரை சஸ்பெண்ட் செய்து உள்துறை செயலகம் உத்தரவிட்டுள்ளது. இவர் தற்போது கோவை மாநகர சிறப்பு நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையராக பணியாற்றி வருகிறார். மின்மாற்றி பழுதை சரி செய்ய விவசாயிகளிடமோ பொதுமக்களிடமோ கட்டணம் வசூல் செய்தால் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக மாற்ற அனுமதிக்கக்கூடாது. முப்போகம் விளையும் பூமியாக இருந்தாலும் பிளாட் போட்டு விற்கும் நிலைதான் தற்போது உள்ளது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 50 ஆண்டுகளில் 40 லட்சம் ஏக்கர் பரப்பு விளைநிலங்கள் மனைப்பட்டாவாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் ஏரி, குளம், நீர்நிலைகளை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி செட்டிக்குறிச்சியில் காஞ்சிராங் கண்மாயில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான மக்கள் ஜிலேபி, கெண்டை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை பிடித்துச் சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான புத்தன்சந்தை பகுதியில் டெம்போவில் சுமார் 7 டன் ரேஷன் அரிசி கேரளாவுக்கு கடத்த பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. டெம்போ அரிசியை மார்த்தண்டம் போலீசார் உணவு கடத்தல் பிரிவிடம் ஒப்படைத்தனர். தப்பிச் சென்ற கடத்தல்காரர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாநகர் குப்தா நகரில் மீனா என்பவரின் கறவை மாடு வெறிநாய் கடித்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர். தெரு நாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் வலியுறுத்தினர். கோவை ஆலந்துறை பகுதியில் வாரிசு சான்றிதழுக்காக 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய VAO வெற்றிவேலை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடிக்க முயன்றனர். வெற்றிவேல் லஞ்ச பணத்துடன் பேரூர் குளத்தில் குதித்து தப்ப முயன்றார். அவரை துரத்திச் சென்ற போலீசாரும் குளத்தில் குதித்து VAOவை மடக்கி பிடித்து கைது செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கோவை தெற்கு RDO வெற்றிவேலை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். உலக தலைக்காய விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு கரூர் அப்போலோ மருத்துவமனையைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் ஹெல்மெட் அணிந்து பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே நெசவாளர் காலனி வயல்வெளியில் அமைந்துள்ள அக்னி சாஸ்தா கோயில் பகுதியில் இரவு நேரத்தில் கரடி உலாவும் காட்சிகள் அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. மேலும் தெற்கு பாப்பான்குளம், கோல்டன் நகர், நெசவாளர் காலனி போன்ற பகுதிகளில் இரவு நேரங்களில் கரடியின் நடமாட்டம் உள்ளது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகவதியம்மன் கோயில் மாசி திருவிழா விமரிசையாக நடக்கிறது. 2ஆம் நாளில் பாரம்பரியமிக்க ஆடலுடன் வெறுங்கையால் தீச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. பெரியகுளம் வடகரை பகுதிகளின் முக்கிய வீதிகளின் வழியாக மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை 6 மணி நேரத்திற்கு மேலாக ஆடியவாறு இளைஞர்கள் வெறும் கைகளால் தீச்சட்டி எடுத்து வந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பாடகர் மனோ இன்று காலை குடும்பத்தினருடன் VIP தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். கோயிலுக்குள் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் அதிகாரிகள் அவருக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். கரூர் மாவட்டம் பரமத்தியில் பாஜ மகளிரணி நிர்வாகியான செல்வி என்பவர் அப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையின் பெயர் பலகையில் முதல்வர் ஸ்டாலின் படத்தை ஒட்டி டாஸ்மாக் ஊழலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. மருதமலை கோயிலில் உலகமே வியக்கும் வகையில் பிரம்மாண்ட முருகன் சிலை அமைக்கப்பட உள்ளது.
ரூபாய் 37 கோடியில் பெருந்திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். எதிர்காலத்தில் கோவை வடக்கு தொகுதியில் நிச்சயம் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இலங்கையிலிருந்து மதுரைக்கு விமானத்தில் கடத்தப்பட்ட அரிய வகை வன உயிரினங்களான ஆமை, பாம்பு மற்றும் பல்லி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. வேலூரைச் சேர்ந்த பயணி ஒருவரின் உடைமைகளை சோதனை செய்தபோது 52 ஆமைகள், 4 பல்லி மற்றும் 8 குட்டி பாம்புகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடத்தி வரப்பட்ட உயிரினங்களை கோர்ட்டில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய வயதை மாற்றுவதற்கான எந்த திட்டத்தையும் அரசு பரிசீலிக்கவில்லை என மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு ரூபாய் 58 கோடி பரிசை பிசிசிஐ அறிவித்துள்ளது. இந்த தொகை போட்டியில் விளையாடிய வீரர்கள், பயிற்சியாளர்கள், பிற அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுக்கு பிரித்து வழங்கப்பட உள்ளது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயிலில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானை சமேதராக முத்துக்குமார சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் கோயில் நூற்றுக்கால் மண்டபத்தில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோயிலில் 7 நாட்கள் தெப்பத் திருவிழா விமரிசையாக நடக்கிறது. ராஜகிரீடம், திருவாபரணங்கள் சூடி கமலவல்லி தாயார் வீதி உலா வந்தார். தொடர்ந்து தெப்ப மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வரும் மார்ச் 28 தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள திருவான்மியூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு நடத்தினர். திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள கேக் ஷாப்பில் பன் வாங்கிய பெண் வாடிக்கையாளர் ஒருவர் பன்னை சாப்பிடும்போது பன்னிற்குள் பல் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து பேக்கரி உரிமையாளரிடம் கேட்டபோது அவர் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். ஆத்திரமடைந்த அந்த பெண் பேக்கரியின் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். தற்போது அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் அக்கட்சி தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் வரும் 22ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் என தகவல் வெளியாகி உள்ளது. டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜகவுடன் இணைந்து போராட்டம் நடத்த கூட்டணி கட்சிகளும் திட்டமிட்டு வருகிறோம் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் கூறினார். திமுகவை வீழ்த்த மக்கள் நலனில் அக்கறை உள்ள அனைத்து தொண்டர்களும் தகுதியான நபரை தலைவராக கொண்டு ஒன்றிணைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பூ ஆதனூர் கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது வாங்கிய வாடிக்கையாளர் ஒருவர் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பது பற்றி டாஸ்மாக் ஊழியரிடம் கேள்வி கேட்டதால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதற்கு டாஸ்மாக் விற்பனையாளர் வீரமணி, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவது மந்திரி, கலெக்டர், அதிகாரிகள் என அனைவருக்கும் தெரியும். மது விற்பனைக்கு பில் தர முடியாது. ரொம்ப பேசினால் போலீசில் புகார் செய்து விடுவேன் என மது வாங்க வந்தவரை மிரட்டினார். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விசைத்தறி வேலை நிறுத்தம் 2வது நாளாக தொடர்கிறது. வேலை நிறுத்தத்தால் 100 கோடி ரூபாய்க்கான துணி உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாகவும் விசைத்தறி தொழிலாளர்கள் தெரிவித்தனர். தமிழக அரசு இந்த பிரச்சினையில் தலையிட்டு தீர்வு காண வேண்டுமென கேட்டுக்கொண்டனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து முற்றிலும் குறைந்ததால் அருவிக்கு வரும் டூரிஸ்டுகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நீர்வரத்து குறைந்ததால் டூரிஸ்டுகள் வருகையும் குறைந்து அருவி பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டம் கடையமடுத்த ஆழ்வார்குறிச்சி அருகே உள்ள பூவன்குறிச்சி என்ற கிராமத்தில் இரவு ஒற்றை கரடியானது சுற்றித் திரிந்தது. இதனை அப்பகுதியினர் செல்போனில் வீடியோ எடுத்தனர். கரடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவதால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். மேலும் கரடியை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் ராஜிக் மற்றும் பகீர் ரகுமான் ஆகியோர் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அதேபோல மேட்டுப்பாளையத்தில் பழக்கடை வைத்திருக்கும் ரீலா என்பவர் வீட்டிலும் சோதனை நடத்தினர். அதிக அளவில் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக சந்தேகத்தின் பேரில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துவதாக கூறப்படுகிறது. தாம்பரம் மதுரவாயல் புறவழிச்சாலையில் அனகாபுத்தூர் பாலத்தின் மீது போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த சொகுசு காரை சோதனை செய்த போது அதில் 103 கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்த போலீசார் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சோதனை நடக்கும் வீட்டின் முன் நின்று ஹிந்தியில் கண்டன கோஷங்களை எழுப்பினர்.
ஜெர்மன் தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட LHP எனப்படும் அதிநவீன பெட்டிகளுடன் கோவை திருப்பதி இன்டர்சிட்டி ரயில் இன்று முதல் இயக்கப்பட்டது. எடை குறைவாக தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் பெட்டிகளில் அதிக பயணிகள் பயணிக்க முடியும். ஒவ்வொரு பெட்டியிலும் டிஸ்க் பிரேக் பொருத்தப்பட்டுள்ளது. விபத்தின் போது பெட்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சேதமடையாது, எளிதில் தீப்பிடிக்காது. பயணிகள் அதிர்வில்லாமல் பாதுகாப்பாகவும் வேகமாகவும் செல்லலாம் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் பார்லிமென்டின் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக காவல்துறையில் காவலர்கள் பற்றாக்குறை என கூற முடியாது. இருப்பவர்கள் திறமையாக பணியாற்ற வேண்டும் என முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்தார். முன்னாள் காவலர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தனி பிரச்சனை, அது பொது பிரச்சனையாக பார்க்கக்கூடாது என கூறினார். ஈரோடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சேலம் ரவுடி ஜான் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். தமிழகத்தில் 2026 நடைபெறும் சட்டசபை தேர்தலின் போது தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்பட வேண்டும். அதற்கு முன்பாக திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்துவிட்டு தேர்தலை நடத்த வேண்டும் என்கிறார் அர்ஜுன் சம்பத். ஏனெனில் திமுக முறைகேடுகளில் ஈடுபட்டு தேர்தலில் வெற்றி பெற முயற்சி செய்வார்கள் என்றார். அமலாக்கத்துறை தட்டுக்கடை போல செயல்படுகிறது. எதிர்க்கட்சி குரல்களை நசுக்க வேண்டும் என அவர்கள் நினைக்கிறார்கள் என SDPI கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் தெரிவித்தார். வக்ஃபு சட்ட போராட்டத்தை வீரியப்படுத்தியதன் காரணமாக SDPI கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை நடத்தப்படுகிறது என்றும் அவர் கூறினார். கொடைக்கானலில் கடுமையான வெயில் நிலவுகிறது. பிரதான ஏரி டூரிஸ்டுகள் இன்றி வெறிச்சோடியது. குறைந்த அளவு டூரிஸ்டுகள் வந்ததால் படகு சவாரியின்றி பிரதான ஏரி வெறிச்சோடி காணப்பட்டது. மலையாள நடிகர் பிருத்திவிராஜ் மோகன்லாலை வைத்து லூசிபர் படத்தை எடுத்து வெற்றி பெற்றார். இதன் 2வது பாகமாக எம்புரான் மார்ச் 27 வெளியாகிறது. பல ஆண்டுக்கு முன்பு ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது போயஸ் கார்டன் சாலையில் அவர் சென்றார். அப்போது அதே பகுதியில் குடியிருக்கும் நடிகர் ரஜினி வந்த காரை பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தினர். டென்ஷனான ரஜினி காரில் இருந்து இறங்கி நடந்து சென்றதாகவும் அவரை பார்த்ததும் கூட்டம் கூடியதாகவும் அப்போது செய்தி வெளியானது. இதனை இன்ஸ்பிரேஷனாக வைத்து லூசிபர் படத்தில் மோகன்லாலின் ஓபனிங் காட்சியை உருவாக்கியதாக பிருத்திவிராஜ் தெரிவித்துள்ளார். தனுஷ் இயக்கி நாயகனாக நடித்துள்ள படம் இட்லி கடை. நித்யா மேனன், ராஜ்கிரண் உள்ளிட்டோரும் நடித்துள்ள இப்படம் ஏப்ரல் 10 வெளியாகும் என ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் அதன் பிறகு எந்த ஒரு அப்டேட்டும் வெளிவரவில்லை. அதே தேதியில் வெளியாகும் அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தின் டீசர் முதல் பாடல் வெளியாகி வரவேற்பை பெற்றது. இந்த இரு படங்களுக்கும் இசையமைத்துள்ள GV பிரகாஷ் குட் பேட் அக்லி பற்றி மட்டும் அப்டேட் கொடுத்து வருகிறார். வெளியீட்டுக்கு இன்னும் 20 நாட்களே இருந்தும் இன்னும் இட்லி கடை அப்டேட் வராததால் ரிலீஸ் தள்ளி போகும் என்கின்றனர். மதகஜராஜா பட வெற்றியை தொடர்ந்து கௌதம் மேனன் இயக்கவுள்ள படத்தில் நடிக்கவுள்ளார் விஷால். அதனை முடித்ததும் தானே இயக்கி நடிக்கும் துப்பறிவாளன் 2 படத்திலும், அடுத்து கோப்ரா இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கும் படத்திலும் நடிக்கவிருக்கிறார். அதை முடித்ததும் ET ஐங்கரன் பட இயக்குனர் ரவி அரசு இயக்கும் படத்தில் நடிக்க சம்மதித்துள்ளார் விஷால். கன்னட டிவி நடிகை மேகா ஷெட்டி ஜோதை ஜோதையிலை என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். அதன் பிறகு பல படங்களில் நடித்த அவர் காளையன் படத்தில் சசிகுமாருக்கு ஜோடியாக நடிப்பதன் மூலம் தமிழுக்கு வருகிறார். மேகா ஷெட்டி கூறுகையில், தமிழ் படத்தில் நடிக்க வேண்டும் என்கிற ஆசை நிறைவேறியிருக்கிறது. ஸ்னேகா, நதியா போன்று கதையம்சமுள்ள படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதை கவர வேண்டும். நடிப்பு திறனை வெளிப்படுத்தும் சவாலான கதாபாத்திரத்தில் நடிக்க விருப்பம் என்றார். சித்தா இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் நாயகனாகவும் துஷாரா விஜயன் நாயகியாகவும் நடிக்கும் படம் வீரதீர சூரன் 2 மார்ச் 27 வெளியாகிறது. SJ சூர்யா, மலையாள நடிகர் சுராஜ் வெஞ்சாரமோடு ஆகியோரும் இப்படத்தில் நடித்துள்ளனர். சுராஜ் வெஞ்சாரமோடு கூறுகையில், விக்ரமுக்கு மேக்கப் போட மும்பையிலிருந்து வந்தார்கள். ஆனால் எனக்கும் SJ சூர்யாவுக்கும் விக்ரம் தான் மேக்கப் மேன். எங்களுக்கு மேக்கப் போடும் போதெல்லாம் அவர் கூடவே உதவிக்கு வந்து நிற்பார் என்றார். கமலுடன் தக் லைஃப் படத்தில் நடித்து முடித்துள்ள சிம்பு தனது 49வது படமாக பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் நடிக்கிறார். இதில் சிம்புவிற்கு ஜோடியாக நடிக்க டிராகன் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான கயாட் லோகர் இணைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் 2வது வாரத்தில் படப்பிடிப்பை துவக்கி டிசம்பரில் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். கயாட் லோகர் தற்போது அதர்பாவுடன் இதய முரளி படத்தில் நடித்து வருகிறார். பேபி ஜான் படம் மூலம் ஹிந்தியில் அடியெடுத்து வைத்த கீர்த்தி சுரேஷ் அந்த படத்தில் கொஞ்சம் கிளாமராகவும் நடித்திருந்தார். அதன் பிறகு திருமணமானதால் புதிதாக படங்களில் கமிட் ஆகாமல் இருந்தார். தற்போது அக்கா என்ற வெப்தொடரில் நடிக்கிறார்.
அடுத்ததாக ஹிந்தியில் ஒரு ரொமான்டிக் காமெடி படத்தில் நடிக்க கீர்த்தி சுரேஷுக்கு வாய்ப்பு வந்துள்ளதா? அதில் நடிப்பது பற்றி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியதாக பிரபல நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், நானா டகுபதி, விஜய் தேவரகுண்டா மற்றும் நடிகைகள் மஞ்சு லட்சுமி, நிதி அகர்வால் உள்ளிட்ட 25 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மும்பையில் 86 வயது மூதாட்டி ஒருவரிடம் சைபர் மோசடி கும்பல் டிஜிட்டல் அரெஸ்ட் என மிரட்டி ரூபாய் 20 கோடியை பறித்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் 3 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். வீரப்பன் மகள் வித்யா ராணிக்கு நாம் தமிழர் கட்சியில் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. புதிதாக பொறுப்பேற்கும் உறவுக்கு புரட்சி வாழ்த்துகள். கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் அனைவரும் வித்யா ராணிக்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக விர்ஜீனியாவில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் யூதர்களுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கை தொடர்ந்து சூரியின் விசாவை அமெரிக்கா ரத்து செய்தது. மேலும் அவரை நாடு கடத்துவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இரு நாடுகளுக்கு இடையிலான நட்பின் அடையாளமாக பிரான்ஸ் வழங்கிய சுதந்திர தேவி சிலையை அமெரிக்கா திரும்ப ஒப்படைக்க வேண்டுமென பிரான்ஸ் நாட்டு பார்லிமெண்டில் எம்பி ரஃபேல் குலக்ஸ்மேன் வலியுறுத்தினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ரயிலடி தெருவில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி ஆத்தூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். டாஸ்மாக் கடையை அகற்றவில்லை என்றால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் குடும்பத்துடன் குடிக்கும் போராட்டம் நடத்துவோம் என அறிவித்தனர். எக்ஸ் சமூக வலைதளத்தில் உள்ளடக்கம் மற்றும் கருத்துக்களை தடுக்க மத்திய அரசு தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை பயன்படுத்துவதாக கூறி கர்நாடக ஹைகோர்ட்டில் அந்த நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது.